தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாப்பதற்கான கூட்டணி, இது சங்கிகளை அடக்குகின்ற கூட்டணி, சங்கிகளை வெளியேற்றுகின்ற கூட்டணி, மதவாத சக்திகளுக்கும் பாசிச சக்திகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமளிக்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு போரில் நாம் இறங்கி இருக்கிறோம். இப்போ கூட அரசியல் புரசலா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, இவர் அங்கே சேருவார், இவர் அந்த கூட்டணிக்கு போவார். இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். இதை நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தோம். என்ன தீர்மானித்தோம்? இனம் இனத்தோடு சேரலாம். தமிழ் மண்ணை மீது பற்றில்லாதவர்கள், பாசம் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் எந்த நேரத்தில் எந்த முடிவு வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், பொது உடைமை கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், IUM, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற எல்லோரும் இணைந்திருப்பது இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், எந்த விதத்திலும் ஆதிக்க சக்திகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்ற அர்ப்பணிப்போடு இந்த கூட்டணியை கட்டியிருக்கிறோம். ஆகவே இதுதான் 210 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுகின்ற கூட்டணி. யார் என்ன முடிவெடுத்தாலும், எவ்வளவு அச்சுறுத்தல் செய்தாலும் தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாக்கின்ற கூட்டணியாக நம்முடைய கூட்டணி இருக்கிறது. டெல்லி தர்பாருக்கும் தமிழ்நாட்டு பாரம்பரியத்திற்கும் உள்ள போராக இது மாறப்போகிறது. ஆகவே கண்டிப்பாக மகதமாக நீ எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போன்ற இந்த கூட்டணியும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது டெல்லி தர்பாருக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்குமான தேர்தல். ஆகவே யார் என்ன கூட்டணி அமைத்தாலும் தமிழ்நாடு மக்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாடு மண்ணை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி. எம்எல்ஏ மாண்புமிகு அண்ணன் குன்ஃபு விஜயன், கவுன்சிலர் எக்ஸ் AICC வடசென்னை சவுந்தரராஜன் நன்றி உரை வழங்க வந்திருக்கும் நற்செய்தி. இங்கே பொறுப்பேற்றிருப்பது தலைவருக்காகவும் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண் என்ற தமிழாக்கம் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதில்